Hello everyone, welcome to my channel. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அஷரோட ஓவர்வியூ என்னன்னு பார்த்தோம். போர்ட்டல் எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி சைன் அப் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். போர்ட்டலில் என்னென்ன பேசிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அஷரோட டெனன்ட் ஹைரார்கி என்னங்கிறதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அந்த டெனன்ட் ஹைரார்கியில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பேன். அஷரை ஈஸியாக படிக்கிறதுக்காக நான் ரெண்டாக டிவைட் பண்ணுறேன். ஒன்று வந்து என்ட்ரா ஐடி, இன்னொன்று வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது பியூர் அண்ட் பியூராக அஷோரில் இருக்கிற சப்டிவிஷன்னா இல்லை, நான் வந்து நம்ம ஈஸியாக படிக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ரெண்டு டைப்பாக செக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் லெவல், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் லெவலுக்குள்ளே தான் ரொம்ப பெரிய பெரிய டாபிக்ஸ்லாம் வரும். நிறைய கான்செப்ட் இன் டெப்த்தாக படிக்க வேண்டியதாக வரும். ஓகேங்களா? என்ட்ரா ஐடிங்கிறதுமே ஒரு கிளவுட் அட்மினுக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் தான், நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம்தான். பட் இதோட கம்பேர் பண்ணும்போது இந்த டாபிக் கொஞ்சம் கூட ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ எகெயின் இந்த என்ட்ரா ஐடி டே 3யோட கிளாஸை நான் மறுபடியும் ஒரு 8 சாப்டர்ஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ நேற்று கிளவுட் ஓவர்வியூவில் 6 சாப்டர்ஸாக பிரித்து நம்ம பார்த்தோம். அதை வந்து ஒரே கிளாஸில் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இதுவும் முடிக்க முடியும்னா கண்டிப்பாக இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக இந்த 8 சாப்டர்ஸையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா என்ட்ரா மேனேஜ்மெண்ட். ஸோ என்ட்ரா மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், இந்த வீடியோவை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் பார்ப்பீங்க, இல்லை ஃப்ரெஷராக இருக்கிறவங்களும் பார்ப்பீங்க. ஸோ அதனால் நான் எப்போவுமே பேசிக் லெவல் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்ட்ரா ஐடிங்கிறது ஒன்றும் கிடையாது, நத்திங் பட் அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் டைரக்டரினா என்ன அப்படின்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம ஃபோன் டைரி. நம்ம சில பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சில வீட்டில் மட்டும்தான் ஃபோன்ஸ் இருக்கும். அதுவும் வந்து மொபைல்ஸ்லாம் கிடையாது, லேண்ட்லைன் வச்சுருப்பாங்க. அந்த லேண்ட்லைன் வச்சுருக்க எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் டைரக்டரி வச்சுருப்பாங்க. அந்த டைரக்டரியில் என்னென்னா A to Z வரைக்கும் யார் யார் இந்த ஃபார் பிஎஸ்என்எல் கனெக்ஷனாக, அந்த பிஎஸ்என்எல் கனெக்ஷன் யார் யார் வாங்கியிருக்காங்க, அவங்க அட்ரஸ் என்ன, அவங்க ஃபோன் நம்பர் என்னங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அது வந்து என்ன சொல்லுவோம், டெலிஃபோன் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் ஆக்டிவ் டைரக்டரிங்கிறதும். ஸோ கம்பெனியில் ஆக்டிவ் டைரக்டரினா என்னன்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் எந்தெந்த யூசர்ஸை ஆன்போர்ட் பண்ணுறோம், ஆஃப்-போர்ட் பண்ணுறோம், எந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறோம், ஃபார் லேப்டாப் இருக்கா, டெஸ்க்டாப் இருக்கா, நம்மக்கிட்ட எவ்வளோ சர்வீஸ் இருக்குது, இந்த யூசருக்கு என்ன ரோல் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், எல்லா யூசர்ஸ்க்கு ஆர் எல்லா எம்ப்ளாயீஸுக்குமே வந்துட்டு காமனாக எல்லா ரோலும் கொடுத்துட மாட்டாங்க. உங்களோட ஜாப் ரோலை பொறுத்து உங்களோட ரோல்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி ரோல்ஸ் கொடுக்கணும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம புதுசாக லேப்டாப் வாங்கும்போது Office 365 லைசன்ஸ் வேணும், மைக்ரோசாஃப்ட் லைசன்ஸ் வேணும், ப்ராடக்ட் கீ என்ட்ரு பண்ணுங்கலாம் நமக்கு நிறைய பாப்பப் வந்திருக்கும். அதே மாதிரி அடோபி PDF எடிட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது ஃப்ரீ ட்ரையல் ஓகே, பட் 30 டேஸ்க்கு அப்புறம் அப்கிரேட் யுவர் ட்ரையல் ப்ராடக்ட் கீ இருந்தால் என்ட்ரு பண்ணுங்கன்னு வரும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் லைசன்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸோட லைசன்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறோன்னா இந்த ஆக்டிவ் டைரக்டரி மூலயமா மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஆக்டிவ் டைரக்டரி ஆர் என்ட்ரா ஐடி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கம்பெனியில் என்ன மாதிரி யூசர்ஸ் வச்சுருக்கோம் அவங்களோட டேட்டாபேஸ், நம்மளோட எம்ப்ளாயீஸோட டேட்டாபேஸ், எந்த மாதிரி எம்ப்ளாயீஸ் வச்சுருக்க போகிறோம், அவங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் ஆக்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம், நம்மக்கிட்ட என்னென்ன டிவைஸ் இருக்குது, அவங்கள வந்து எப்படி நம்ம நம்மளோட க்ளவுட், நம்மளோட ப்ரைவேட் க்ளவுட், நம்ம கம்பெனி நெட்வொர்க்குள்ளே அவங்களுக்கு எப்படி நம்ம ஆக்சஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். ஓகேங்களா? இதுதான் என்ட்ரா ஐடிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரா ஐடியோட கன்சோல் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நான் போர்ட்டல் லாகின் பண்ணுறேன். இது பார்த்தீங்களா, நேற்று நான் காமிச்சது என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாத அக்கௌண்ட். இது வந்து என்கிட்ட இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே போயிட்டு குளோபல் சர்ச்சில் போயிட்டு என்ட்ரா ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடின்னு வரும்.
அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்கிட்ட எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க, இதுதான் அதோட பேஜ். ஓகேங்களா? என்ன சொல்கிறது, இன்டர்வியூயோட லேண்டிங் பேஜ்னு கூட சொல்லலாம். ஸோ என்னோட பேர் என்ன, என்னோட டேரக்டரியோட பேர் என்ன, அதாச்சும் என்னோட கம்பெனி நேம்னு நான் சொல்லுவேன். டெனன்ட் ஐடிங்கிறது நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அஷூர் வந்து நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க நம்ம கம்பெனிக்குங்கிறதுக்காக. ஸோ அதோட நேம், நம்மளோட டொமைன் என்ன, அதாச்சும் நம்ம எப்படி எந்த மாதிரி, இப்போ ஃபார் சே @ google.com, @gmail.com, @yahoo.com எல்லாம் சொல்கிறோம்ல, அதுதான் அந்த yahoo.com அப்படிங்கிறது வந்து டொமைன். அதுவும் ஒரு பெரிய சாப்டர், அது நம்ம ஆன்கோயிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு டொமைன், நம்மக்கிட்ட எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, குரூப்ஸ் இருக்குது, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம கம்பெனியில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ டிவைஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதில் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரா ஐடின்னு சர்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ நான் என்ட்ரா ஐடி ஆல்ரெடி சர்ச் பண்ணியிருக்கனால என்னோட ஃபேவரட்ஸில் கூட என்ட்ரா ஐடியை நான் சூஸ் பண்ணிக்கலாம், இங்கே கூட ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரா ஐடியில் என்ன டாபிக் நம்ம பார்ப்போம்னா, வாட் இஸ் என்ட்ரா ஐடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எப்படி ஒரு யூசர்ஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் பேசிக்காக என்ட்ரா ஐடினா என்ன சொன்னேன், யூசர்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுற ஒரு டேட்டா பேஸ் மாதிரின்னு சொன்னேன். கரெக்ட். ஸோ இப்போ இந்த யூசர்ஸ் டாபிக் பார்க்கலாம். யூசர்ஸில் அஷூரில் 2 டைப் ஆஃப் யூசர்ஸாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? B2B அண்ட் B2C யூசர்ஸ். B2Bங்கிறது என்னன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் யூசர்ஸ். இது வந்து பிஸ்னஸ் டு கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூமர்ஸ் யூசர். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, எகெயின் நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது. என் ஆர்கனைசேஷனில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட்ஸ்க்காக பெரிய ஆர்கனைசேஷன் சொல்லும்போது டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் கூட என்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபார் சே சென்னை, பெங்களூர், மும்பை, ஹைதராபாத் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குங்கும் போது என்னோட ப்ராஜெக்ட்ஸ்க்காக நான் ஒரு மினிமம் 1000 to 10,000 எம்ப்ளாயீஸை என் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்துருப்பேன். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து அவங்கள எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், என் ஆக்டிவ் டைரக்டரியில் மெயின்டைன் பண்ணும். யார் யார் எந்தெந்த டீமில் ஒர்க் பண்ணுறாங்க, யார் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், அவங்க டெசிக்னேஷன் என்ன, அவங்க ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் யூசர்னால் என்னோட பிஸ்னஸ்க்காக நான் ஹையர் பண்ண எம்ப்ளாயீஸ் எல்லாம் எந்த கேட்டகரியில் வருவாங்கன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் யூசர் கேட்டகரியில் வருவாங்க. ஓகேங்களா? இப்போ பிஸ்னஸ் டு கன்சியூமர் யூசருங்கிறனா யார் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் சே நான் வந்து ஒரு லேப்டாப் வாங்குகிறேன், இல்லை வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்ஸ் வாங்குகிறேன், இல்லை ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறேன்னா இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, வாங்கின உடனே வாரண்டிக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஸோ நான் வந்து ஒரு கன்சியூமர், நான் வந்து யூசர் யூசர் இந்த எம்ப்ளாயி கிடையாது, நான் வந்து ஒரு கன்சியூமர், உங்களோட ப்ராடக்டை கன்சியூம் பண்ணுறேன். ஸோ என்னோட ஆர்கனைசேஷனில் நான் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்கோ இல்லை சர்வீஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு ப்ராடக்டை வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் வச்சுருப்பேன். அந்த மார்க்கெட்டுக்குன்னு சில யூசர்ஸ் இருப்பாங்க, அதாவது அந்த மார்க்கெட்டில் இருக்கிற என்னோட ப்ராடக்டை யூஸ் பண்ணுறவங்க. கரெக்டாக? ஸோ அந்த அவங்க எல்லாத்தையும் நம்ம கன்சியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வந்து இப்போ ஒரு புது ஃபோன் வாங்கியிருக்கேன், நான் வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். லைக் ஒரு 3-4 மந்த்ஸ் கழித்து எனக்கு அந்த வாரண்டியில் ஏதாவது இஷ்யூ வந்துருச்சு, இல்லை நான் வாரண்டியை வந்து திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு யூசர் லிஸ்ட்டும் வச்சுருப்பாங்க. இந்த ஐஎம்ஐ நம்பர் வச்சு இந்த பேரில் தான் இந்த வாரண்டி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, இல்லை இந்த ஐஎம்ஐ நம்பருக்கு இந்த வாரண்டியை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறதா இந்த பிஸ்னஸ் டு கன்சியூமர் யூசர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு ஏர்டெல் ப்ராட்பேண்டோ ஜியோ ப்ராட்பேண்டோ யூஸ் பண்ணுறேன்னா அதுக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து, அதாவது அந்த ஏர்டெல் அண்ட் ஜியோக்கு வேலை செய்கிறவங்கலாம் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் யூசர்ஸ்குள்ளே வருவாங்க. பிஸ்னஸ் டு கன்சியூமர் யூசர்க்குள்ளே யார் வருவாங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறேன், நான் ஒரு கன்சியூமர், அவங்களோட இன்டர்நெட்டை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் அதுக்குள்ளே வருவேன். ஸோ எனக்குன்னு வந்து என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. பட் என்னோட இன்டர்நெட்டோட கனெக்ஷன் நம்பர் இருக்கும்,
எந்த பேரில் கனெக்ஷன் எடுத்திருக்காங்க, அவங்க எந்த அட்ரஸில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், இந்த மந்த் பில் எவ்வளோ ஜென்ரேட் ஆகிருக்கு, எது வரைக்கும் இந்த பிளான் இருக்குது, எந்த பிளானில் இருக்காங்கங்கிற பேசிக் அவங்களோட ப்ராடக்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஆர் சர்வீஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பிஸ்னஸ் டு கன்சியூமர் யூசர்ஸ். ஸோ என்னை பற்றின டேட்டாவும் அவங்கக்கிட்ட இருக்கும். பட் என்னென்னா அவங்க கொடுக்குற சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் ரிலேட்டட் டேட்டா மட்டும் மெயின்டைன் பண்ணுறது தான் பிஸ்னஸ் டு கன்சியூமர் யூசர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட 2 டைப் ஆஃப் யூசர்ஸ் அண்ட் இதுதான் அதோட டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ எப்படி யூசர்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் லைவாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி என்ட்ரு ஐடிக்குள்ளே போய்க்கணும். என்ட்ரு ஐடிக்குள்ளே போயிட்டு மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போவே நான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக என்ட்ரு ஐடியில் முடிச்சுட்டு வரேன். ஸோ என்ட்ரு ஐடி டாபிக் நம்ம கம்ப்ளீட்டாக முடிஞ்சோன்னா என்ட்ரு ஐடியோட ஓவர்வியூ நான் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம யூசர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ மேனேஜ் கீழே யூசர்ஸை நம்ம கிளிக் பண்ணேன்னா என்கிட்ட இருக்க ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது யூசர்ஸ் எல்லாருமே இங்கே விசிபிளாக இருப்பாங்க. இப்போ நான் ஒரு புது யூசரை நான் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கும் போது என்ன பண்ணுவேன்னா ப்ளஸ் நியூ யூசர் க்ரியேட் பண்ணி கிரியேட் நியூ யூசர் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களா? இப்போது இந்த யூசர்ஸ் கேட்டகரி B2B யூசர்ஸ்லேயே நான் மறுபடியும் 2 கேட்டகரின்னு சொல்லுவேன். இப்போ வந்து எப்படின்னா இவங்க வந்து எனக்கு பெர்மனண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும். அதாவது எல்லா கம்பெனிலையும் கேட்டிருப்பீங்க, யூஸ்வலாக இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கான்ட்ராக்டராக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, இல்லை எம்ப்ளாயியாக ஆன் ரோல் எம்ப்ளாயியாக ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கால் இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணும்போது. இது ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, எம்ப்ளாயினா ஃபார்ஸே இப்போ நான் வந்து google.com அப்படின்னா என்னோட கூகுளில் நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக நான் வந்து உங்களை ஹையர் பண்ணுறது தான், என்னோடய கம்பெனிக்கு ஹையர் பண்ணுறது தான். எக்ஸாம்பிள் ஏபிசி ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த ஏபிசி கம்பெனிக்கிட்ட இருக்கிற ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் ஏபிசி கம்பெனிக்காகவே ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்ணுறது தான் எம்ப்ளாயி. ஓகேங்களா? கான்ட்ராக்டர் ஒரு எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது என்னென்னா, ஏபிசி கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனிக்கிட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. பட் ஒரு சில டெக்னாலஜி ஆர் ஸ்கில் செட் இருக்க பர்சன்ஸ் இல்லை, ஆர் அந்த பர்சனுக்கு வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி கம்பெனியை ரீச் அவுட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இந்த எம்ப்ளாயிஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ இருக்காங்க அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க நம்ம கம்பெனி எம்ப்ளாயி கிடையாது. மேபி அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு ஒரு 3 months ஆகுது, 6 months ஆகுதுன்னா அந்த 6 months பீரியட் ஆஃப் டைம் மட்டும், அந்த 6 months பீரியட் டைமுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எம்ப்ளாயியை நம்ம டீமுக்கு ஆன்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஸோ அது வந்து எக்ஸ்டர்னல் எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க, ஆர் கான்ட்ராக்ட் பேஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே நான் ப்ளஸ் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே எனக்கு வந்து யூசர்ஸில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கிரியேட் நியூ யூசர், இன்வைட் எக்ஸ்டர்னல் யூசர்னு இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நியூ யூசர் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் டேப். ஸோ இந்த பேசிக் டேப் ப்ராப்பர்ட்டிஸ், அசைன்மெண்ட்ஸ், ரிவ்யூ அண்ட் கிரியேட். இப்போது அஷூரில் போய் நீங்கள் எந்த கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸை க்ரியேட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு வரது இந்த பேசிக் டேப் தான். ஓகேங்களா? யூசர் பிரின்சிபல் நேமுங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிங்கிற ஒரு கம்பெனி என்கிட்ட இருக்குன்னா, இப்போ என்னோட எம்ப்ளாயிக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கம்பெனியோட இமெயில் அட்ரஸ் கொடுப்பேன். அவங்க ஜிமெயில் வச்சு நான் ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் ஒரு க்ளவுட் மெயின்டைன் பண்ணுறேன், எனக்குன்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. அந்த டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்னோட டொமைன் வச்சு தான் உங்களுக்கு ஆக்சஸ் நான் கொடுப்பேன் அப்படின்னு வச்சுருப்பேன். ஸோ சில கம்பெனிஸில் டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நேம் டாட் லாஸ்ட் நேம் வச்சு க்ரியேட் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நேமிங் கன்வர்ஷன் வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 4 letters, லாஸ்ட் 4 letters ஆஃப் லாஸ்ட் நேம் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே இன்டெப்த்தாக போக வேணாம். யூஸ்வலாக யூசர் பிரின்சிபல் நேம்ங்கிறது என்னென்னா உங்களோட லேப்டாப் ஆர் உங்களுக்கு அசைன் பண்ண அப்ளிகேஷன், உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஜென்ரிக் நேம். இப்போ நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். அதுக்கப்புறம் சில சஜஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட ஜிமெயிலோட நேம் எப்படி வேணும், லாகின் பண்ணுற யூசர் நேம் எப்படி வேணும், கைண்ட் ஆஃப் அண்ட் யூசர் நேம் தான் இது. ஓகேங்களா? இப்போ நான் ஃபார்ஸே எக்ஸாம்பிளுக்கு என்ன யூசர் நேம் க்ரியேட் பண்ணுறேன்னா அனிருத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணுறேன்.
ஓகேங்களா. லாஸ்ட் நேம் வந்து சென்டர்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் டாட் லாஸ்ட் நேம். அதுக்கப்புறம் இது வந்து டொமைன் நேம். இது வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்டர் கம்பெனி இல்லை, நம்ம ஜஸ்ட் ட்ரைனிங் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு டிஃபால்ட்டாக அஷூர் என்ன டொமைன் கொடுத்துருக்காங்களோ அதுவே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நேம், இதுதான் என்னோட யூசரோட லாஸ்ட் நேம். ஸோ பாருங்கள், நிக் நேம் அதுவே ஆட் ஆயிடுச்சு. டிஸ்பிளே நேம்ங்கிறது என்னென்னா, சில பேர்த்துக்கு ரொம்ப பெரிய நேமாக இருக்கும். ஃபார்ஸே ஒரு 5 to 6 வேர்ட்ஸ் சேர்த்த மாதிரி சில நேம்ஸ் இருக்கும், இல்லை ஃபேமிலி நேமோட இருக்கும். பட் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது, இல்லை எனக்கு ஷார்ட்டாக டிஸ்பிளே பண்ணால் போதும் அப்படிங்கும்போது டிஸ்பிளே நேம் நம்ம ஷார்ட்டாக வச்சுக்கலாம். ஃபார்ஸே நான் வந்து அன்னின்னு மட்டும் வைக்கிறேன். இதுதான் என்னோட டிஸ்பிளே நேமாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து அந்த யூசருக்கு பாஸ்வேர்ட் நானே வந்து ஆட்டோ ஜென்ரேட்டாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நான் என்ட்ரு பண்ணாலும் என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டோ ஜென்ரேட் பாஸ்வேர்ட் நான் எடுத்து விட்டேன்னா நான் இங்கே வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்டே இப்போ நான் ஆட்டோ ஜென்ரேட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா ஒரு பாஸ்வேர்டு எனக்காக க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இந்த பாஸ்வேர்டை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இது என்னோட பாஸ்வேர்ட் அண்ட் இது வந்து என்னோட யூசர் நேம். ஸோ என்னோட டொமைனும் நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் லாகின் பண்ணுறதுக்கு. இது எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து எனேபிள் பண்ணுமா டிசேபிள் பண்ணுமா. இந்த அக்கௌண்ட் எனேபிள்ங்கிறது என்னென்னா, இப்போ நான் ஒரு யூசரை வந்து ஆன்போர்ட் பண்ணிடுறேன். ஒரு ப்ராஜெக்ட் சினாரியோ வச்சு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஹையர் பண்ணிட்டாங்க உங்களை அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சைன் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் கேட்பாங்க. உடனே நாளைக்கு வந்து சேர்ந்துருங்கன்னு உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆப்வியஸாக உங்களுக்கு 1 வீக்லேருந்து 1 மந்த் வரைக்கும் டைம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெச்ஆர் டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹெல்ப் டெஸ்க் டீம் ஒரு அட்மின் டீம் கிட்ட ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணுவாங்க. என்னென்னா, இந்த யூசர் அக்கௌண்ட்டை வந்து எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த யூசர் அக்கௌண்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருவோம். எப்போது ஒரு அவங்க ஜாயின் பண்ணாததுக்கு முன்னாடியே யூசர் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருவோம். அந்த பர்டிகுலர் யூசர் அந்த எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா 1 வீக்லேயும் சேருவாங்க, இல்லை 1 மந்த்லேயும் சேர்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அது எப்போ வேணாலும் இருக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், ஹெச்ஆர் கிட்ட ஷேர் பண்ணிடுவேன். ஸோ ஹெச்ஆர் வந்து யூசர் ஆன்போர்ட் ஆகும்போது இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த அக்கௌண்ட்டை நான் எனேபிள்லேயே விட்டுனா, எனேபிள்ங்கிறது ஒன்றும் இல்லை, எப்போ நான் க்ரியேட் பண்ண அடுத்த நிமிஷத்துலேருந்து அவங்களால என்னோட கம்பெனி நெட்ஒர்க்கில் இருக்க எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும், லாகின் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ டிசேபிள் பண்ணி வைக்கிறேன், அதாவது எனேபிள் பண்ணல, இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன, டிசேபிள் பண்ணி வைக்கிறேன்னா, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன் ஆஸ் பர் த டிக்கெட், நான் அதை டிசேபிளில் ஹோல்டில் வைக்கிறேன் அன்டில் என் எம்ப்ளாயர் ஜாயின்ஸ். ஃபார் சே நெக்ஸ்ட் மந்த் 11th தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டை டிசேபிளில் வச்சுக்கலாம். ஸோ டிசேபிளில் வச்சுட்டு இப்போ 11th ஜாயின் பண்ணுறீங்கன்னா 10th வந்துட்டு ஓகே இதை போய் நான் எனேபிள் பண்ணிடுறேன், ஜஸ்ட் 1 கிளிக்கில் எனேபிள் பண்ணிடுவேன். ஸோ யூசருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த அக்கௌண்ட் எனேபிள் ஆர் அக்கௌண்ட் டிசேபிள்ங்கிற ஆப்ஷன். இந்த டிசேபிள் இன்னொரு டைம்லேயும் பண்ணுவோம். எப்போனா, இப்போ நான் வந்து இந்த கம்பெனி விட்டு போகிறேன் அப்படிங்கும்போது அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த கம்பெனியுமே டெலீட் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா டிசேபிள் பண்ணி வச்சுருவாங்க. அவங்க ஏன்னா நான் கம்பெனி விட்டு போயிட்டு திருப்பி இந்த கம்பெனியோட ரிசோர்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ரீசன்னால் அதை டிசேபிள் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கம்பெனியில் யார் ஒர்க் பண்ணாங்க, எந்த பீரியட் வரைக்கும் ஒர்க் பண்ணாங்க, என்ன மாதிரி டெசிக்னேஷனில் ஒர்க் பண்ணாங்கங்கிற டேட்டாலாம் ஒரு கம்பெனியில் எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால தான் ஒரு அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணாமல் டிசேபிள் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா. இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு ட்ரையல் காட்ட போகிறேங்கிறனால அக்கௌண்ட் எனேபிள்னு வச்சுருக்கேன். பிகாஸ் நான் டிசேபிள் பண்ணால் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது, யாருனாலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் வந்து டம்மியாக க்ரியேட் மட்டும் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டேப் போகிறேன், ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா, நான் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் டைப் வந்து எப்போவுமே மெம்பர், அதுக்கப்புறம் ஜாப் டைட்டில் வந்து மேனேஜர்னு கொடுக்குறேன், கம்பெனி வந்து ஏபிசின்னு கொடுக்குறேன், டிபார்ட்மெண்ட் வந்து குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்னு கொடுக்குறேன், எம்ப்ளாயி ஐடி வந்து ஹெச்ஆர். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு ஹெச்ஆர் கொடுத்துருவாங்க. எம்ப்ளாயி டைப் வந்து
எம்ப்ளாயி அப்படியே கொடுக்குறேன். ஹையர் டேட், இப்போ எந்த டேட்டில் அவங்க ஹையர் ஆக போகிறாங்க. ஃபார் சே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு February 19th கொடுத்துறேன். ஆஃபீஸ் லொக்கேஷன் நான் வந்து சென்னைன்னு கொடுக்குறேன். மேனேஜர், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் இந்த சில யூசர்ஸ் என்கிட்ட இருக்கிறதுனால நான் வந்து ஒரு மேனேஜர் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரீட் அட்ரஸ் இதெல்லாம் வந்து பேண்டேட் ஃபீல்ட் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஹெச்ஆர் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அசைன்மெண்ட்ஸ். இவங்களை ஏதாச்சும் குரூப்பில் ஆட் பண்ணுமா, இவங்களுக்கு என்ன ரோல், இப்போ மேனேஜர்னால் அட்மின் ரோல் கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது. ஸோ இப்போதைக்கு இந்த அசைன்மெண்ட் பார்ட்டையும் நான் டச் பண்ணல, பிகாஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எப்படி ஒரு ரோலில் ஆட் பண்ணுறது, எப்படி ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுறதுங்கிறத தனியாக சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம எப்படி ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். ரிவ்யூ அண்ட் க்ரியேட் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு யூசர் கிரியேட்டட்னு வந்துச்சு. ஆல்ரெடி என்கிட்ட 3 யூசர் இருக்காங்க. இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 4 யூசராக காட்டணும். பார்த்தீங்களா, 4 யூசர் காட்டுதா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ யூசர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ வந்து ஹெச்ஆர் எனக்கு ஒரு டிக்கெட், இந்த சினாரியோ என்ன, ஹெச்ஆர் வந்து நமக்கு ஒரு எக்ஸல் ஃபார்மில் சொல்கிறாங்க, அனிருத்துங்கிற ஒரு எம்ப்ளாயை வந்து நம்ம கம்பெனிக்கு ஆன்போர்ட் பண்ண போகிறோம். அவங்க வந்து Feb 19 ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஹெச்ஆர் வந்து அனிருத் கிட்ட அவங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராசஸ்லாம் அவங்களோட டீலிங். இப்போ நான் தான் யூசர் அனிருத். நான் வந்து லாகின் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ அஷூருக்கு வந்து நான் வந்து அஷூர் டீமுக்கு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் அஷூர் டீமுக்கு வந்து ஆன்போர்ட் ஆயிருக்கேன் அப்படின்னா நான் லாகின் பண்ணும்போது இது வந்து எக்ஸாம்பிள் நான் போர்ட்டலில் மட்டும் லாகின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பட் இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு கம்பெனி கொடுக்குற லேப்டாப், அவுட்லுக், டீம்ஸ் அவங்க கொடுக்குற எல்லா டிபெண்டன்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கும் இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ பை டிஃபால்ட்டாக எப்போவுமே என்னென்னா புது பாஸ்வேர்ட், பிகாஸ் ஒரு அட்மின் வந்து ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும், ரொம்ப செக்யூர்டாக இருக்கணுங்கிறனால எப்போவுமே கரண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு டேபே என்ன வரும்னா நமக்கு நியூ பாஸ்வேர்டு அப்டேட் பண்ண சொல்லி தான் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், குட் டே 1 2 3 4 5 6 அப்படின்னு ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய நியூ பாஸ்வேர்டு இது தான் சொல்லி நான் வந்து இங்கே அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. ரேண்டமாக ஒரு பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ லாகின் ஆகிட்டுருக்கு இந்த பேஜ். ஸோ நான் வந்து நேற்றே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சிங்கிள் சைன்-ஆன்னா என்ன, எம்எஃப்ஏனா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க வந்து எம்எஃப்ஏ தான் கேட்குறாங்க. அத்தன்டிகேட்டருங்கிறது ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனை என்ன பண்ணுவோன்னா நம்மளோட செகண்ட் ஃபேக்டர் ஆஃப் லாகின் ஆர் பாஸ்வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இனிஷியலாக இருக்கிறது ஒரு ஃபேக்டர் ஆஃப் அத்தன்டிகேஷன், லாகின்க்கு யூஸ் பண்ணுற செக்யூர்ட் மெத்தட் வந்து நம்ம பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறது. செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்எஃப்ஏ செட் பண்ணுறது, மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் செட் பண்ணுறது. ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அத்தன்டிகேட்டர், மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆர் ஸ்கூல் அக்கௌண்ட் எதை கான்ஃபிகர் பண்ணணும்னு கேட்கும். ஸோ நான் வந்து கொடுத்துட்டு இந்த கியூஆர் கோடை என்னோட மொபைலில் இப்போது ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ ஸ்கேன் பண்ணால் என்னோடய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். என்னோட இந்த அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு 19 நம்பர் வருது. ஸோ என் மொபைல்லையும் நான் 19 என்டர் பண்ணணும், அத்தன்டிகேட் பண்ணணும். என்டர் பண்ணேன்னா இங்கே எனக்கு லாகின் ஆகும். பார்த்தீங்களா, லாகின் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் எம்எஃப்ஏ. இப்படி தான் ஒரு எம்எஃப்ஏவை கான்ஃபிகர் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு எம்ப்ளாயி ஒரு நியூ கம்பெனிக்கு ஆன்போர்ட் ஆகும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ லாகின் பண்ணோன்னா பாருங்கள், நான் ஜஸ்ட் யூசர் தான் க்ரியேட் பண்ணேன். எந்த ரோல், எந்த சப்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே அவங்களுக்கு ஆக்சஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ என்ன கேட்குது, உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் ஆட் பண்ணுமா இல்லையான்னு சொல்லி கேட்குது. இப்போ போயிட்டு நம்ம டைரக்டரி அண்ட் டெனன்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், என்னோட டைரக்டரி எது காட்டுது, கிளவுட்ஸ்பயரோட டைரக்டரி வந்து காட்டுது. ஓகேங்களா? நேற்று என்னோட சப்ஸ்கிரிப்ஷனில் இந்த டைரக்டரி காட்டல, பிகாஸ் நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து என்னென்னா நான் ஒரு கம்பெனியோட
ஒரு பார்ட்டில் இருக்கேன். ஆனால் அவங்க எனக்கு வந்து எந்த ஆக்சஸும் கொடுக்கல, எந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் ஆக்சஸ் கொடுக்கல. பட் கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட், அதாவது நான் லாகின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட யூஸரை க்ரியேட் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் இதோட அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அது. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோன்னா, ஒரு யூசருக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து யூசர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணி ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் portal.azure.com லாகின் பண்ணி காமிச்சேன். இதே தான் இன்கேஸ் உங்களுக்கு ஆஃபீஸ் ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டிவைஸ் கொடுக்குறாங்க, கம்பெனி ரிலேட்டட் டிவைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணுவீங்க. அதே மாதிரி கம்பெனி ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் இதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எப்படின்னா ஒரு நார்மல் எம்ப்ளாயியை க்ரியேட் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ்டர்னல்னு ஒரு எம்ப்ளாயி சொன்னேன். இது வந்து நார்மல் யூசர் க்ரியேஷன் பார்த்துட்டோம். இப்போ எப்படி எக்ஸ்டர்னல் யூசர் க்ரியேஷன் பார்க்குறோன்னு பார்க்கலாம். இப்போ நார்மல் எம்ப்ளாயினா என்னென்ன ஃபீல்ட்ஸ் கொடுத்தோம் நம்ம, அவங்களுக்குன்னு ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்காக @cloudspire அது மாதிரி க்ரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நேம் டாட் லாஸ்ட் நேம் அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் இது பண்ணும். இப்போ எக்ஸ்டர்னல்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வேற ஒரு கம்பெனிக்காக, அவங்க வந்து வேற ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இருக்குது, ஸோ உங்கள் கம்பெனி மூலிமா வந்து எனக்கு அந்த ப்ராஜெக்ட் மட்டும் முடிச்சு கொடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட எக்ஸ்டர்னல் கம்பெனியோட இமெயில் அட்ரஸே இங்கே யூஸ் பண்ணிப்பேன். நான் அவங்களுக்குன்னு தனியாக எந்த மாதிரி இமெயில் அட்ரஸ் அதெல்லாம் எதுவுமே க்ரியேட் பண்ண மாட்டேன். அவங்களுக்கான பழைய இமெயில் அட்ரஸையே நான் யூஸ் பண்ணிப்பேன். ஃபார் சே cloudspire institute@gmail.com இந்த அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்னோட ஆஃபீஸ், அதாச்சும் நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸோட இமெயில் ஐடி. ஓகேங்களா? ஸோ இதோட டிஸ்பிளே நேம் என்ன சொல்கிறேன்னா, நான் cloudspireன்னு இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ சென்ட் இன்வைட் மெசேஜ் என்ன, ஹாய் வெல்கம் டு த டீம் அப்படின்னு நான் ஒரு மெசேஜும் கொடுக்குறேன். சிசி வேணும்னா யாருக்கு வேணுமோ, ஃபார் சே ஒரு அட்மினுக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த இமெயில் டெலிவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அப்போ நம்ம எக்ஸ்டர்னல் யூசர் வந்து எனக்கு ஆக்சஸ் கிடைக்கலன்ட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா உங்கள் அட்மினுக்கு ஏதாச்சும் டிஎல் இருந்துச்சு அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா அதே தான், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். அங்கே நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நம்ம யூசர் டைப் மெம்பர்னு செலக்ட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து கெஸ்ட்டுன்னா உங்களுக்கே தெரியும் அதோட மீனிங் விருந்தாளிகள். வேணுங்கும் போது வருவாங்க, வேலை முடிஞ்சோன்னே கிளம்புவாங்க. அதுதான் அதே தான் இங்கேயும் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ப்ராஜெக்ட் ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்காக வரனால அவங்க கெஸ்ட் யூஸராக க்ரியேட் பண்ணுறோம். மற்ற இன்ஃபர்மேஷன் யாருக்கு ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க, எந்த ப்ராஜெக்ட்டு, இப்போ ஃபார் சே நான் வந்து ஏபிசி கம்பெனிலேருந்து வரேன்னா அவங்களோட நேம் அது எல்லாத்தையும் நான் இங்கே என்டர் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் அகெயின் நான் ஏதாச்சும் அவங்களுக்கு குரூப் ரோல்ஸ்லாம் அசைன் பண்ணோன்னா அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் எதுவுமே அசைன் பண்ணல, ஜஸ்ட் யூஸர் மட்டும் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்வைட்டுன்னு கொடுத்துட்டேன். ஸோ இது வேலிடேட் பண்ணி ஒரு யூசர் அக்கௌண்ட், எக்ஸ்டர்னல் யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். இப்போ நான் ரீலோட் பண்ணேன்னா உங்களுக்கு இங்கே 5 யூசர்ஸ்னு காமிக்கணும். பார்த்தீங்களா? 5 யூசர்ஸ்னு காமிக்குது. தட் மீன்ஸ் அந்த யூசரை நம்ம இன்வைட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஸோ இப்போ portal.azure.com போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த cloudspire, நான் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த cloudspire institute@gmail.com அந்த ஐடி வச்சு இங்கே லாகின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக gmail.comனு கொடுத்தேன். பட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கம்பெனி @abccompany.com ஆர் BZY அந்த மாதிரி ஒரு கம்பெனி நேம் தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனி நேம் நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களோட யூசர் நேம், உங்கள் கம்பெனியோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டே நீங்கள் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா @gmail.comனு கொடுக்குறேன். ஓகேங்களா? பார்த்தீங்களா? எனக்கு வந்து எந்த மாதிரி லாகின் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், என் லேப்டாப்பில் ஆல்ரெடி ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் ஆகிருக்கனால நான் வந்து என் லேப்டாப் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு லாகின் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், cloudspire இன்ஸ்டியூட்டோட இதில் நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை இன்வைட் பண்ணி அவங்கள ஆட் பண்ணிட்டேன். ஆனால் நான் எந்த ரூல்ஸ் எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கல, அதனால் அவங்களுக்கு இப்படி தெரியுது. ஓகேங்களா? புரியுதுங்களா?
ஏதாச்சும் டவுட் இருக்கா இதில்? ஸோ இப்படி தான் ஒரு எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டியை நம்ம வந்து இன்வைட் பண்ணுவோம். இன்வைட் பண்ணவங்கள இப்படி தான் நம்ம அவங்களுக்கு வந்து இமெயிலும் சென்ட் ஆகும். பட் நான் இங்கே இமெயில் காட்டல, பிகாஸ் ஐ ஹாவ் டு ஓப்பன் மை ஜிமெயில் அண்ட் ஷோ யூ எவ்ரி திங். ஸோ அதனால் நான் எதுவுமே காட்டல, பப்ளிக்காக எதுவும் காட்டல. பட் இப்படி தான் ஒரு எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டியை நம்ம இன்வைட் பண்ணுவோம். அவங்கள நம்ம டெனன்ட்குள்ளே லாகின் பண்ணவும் வைப்போம். ஓகேங்களா? இதுதான் ஹவ் டு கிரியேட் அ யூசர் அக்கௌண்ட்டுங்கிற டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் வந்து இதுலேயே குரூப்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ லெட்ஸ் see groups. ஸோ குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா 2 வகையான குரூப்ஸ் இருக்குது. அகெயின் ஆஃபீஸ் 365 குரூப்ஸ் அண்ட் செக்யூரிட்டி குரூப்ஸ். ஓகேங்களா? ஆஃபீஸ் 365 குரூப்ஸுங்கிறது என்னென்னா, இப்போ நான் ஒரு எந்த கம்பெனிக்கு போனாலும் எனக்கு கம்பெனி இமெயில் ஐடி கொடுப்பாங்க. என்னோட கம்பெனி ஆப்ஸ் லைக் சேட் பண்ணுறதுக்கு டீம்ஸ், ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இமெயில் போட்டு ரெஸ்பாண்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு, கன்வர்சேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு மெயில் பாக்ஸ் கொடுப்பாங்க, அதாவது அவுட்லுக் கொடுப்பாங்க. ஆர் நான் வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது ஷேர்ட் மெயில் பாக்ஸுங்கிற கான்செப்டும் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட ஆஃபீஸ் ரிலேட்டட் டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கேலண்டர், அதே மாதிரி என்னோட ஆஃபீஸ் ரிலேட்டட் டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு டாக்குமெண்ட் லைப்ரரி ஆர் ஒன் ட்ரைவ், அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதாவது ஆஃபீஸ் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ், இந்த வேர்ட், எக்ஸல், டாக்குமெண்ட் லைப்ரரி, ஒன் ட்ரைவ் ஆர் டீம்ஸ், அவுட்லுக், இந்த மாதிரி ஷேர் பாயிண்ட், அந்த மாதிரிலாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுவோம். அதுதான் ஆஃபீஸ் 365 குரூப். ஓகேங்களா? இன்னொரு குரூப் என்னன்னா செக்யூரிட்டி குரூப். இந்த செக்யூரிட்டி குரூப்பில் என்ன பண்ணுவோம்னா, நான் வந்து எம்ப்ளாயீஸை குரூப் பண்ணி வச்சுப்பேன். எதுக்காகனா, நான் சொன்ன மாதிரி தான், எல்லா எம்ப்ளாய்க்கும் எல்லா ஆக்சஸும் நான் கொடுத்துட முடியாது. சில எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் சில ஆக்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் போகும்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆக்சஸ் அவங்களுக்குலாம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லா எம்ப்ளாயீஸையும், இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்காங்கன்னா, குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் அனலிஸ்டெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணி வச்சுப்பேன். ஒரு குரூப் பேர் கொடுத்து அனலிஸ்ட் குரூப் அந்த மாதிரி வச்சு ஒரு குரூப்பில் வச்சுப்பேன். புதுசாக யார் யாரெல்லாம் ஆன்போர்ட் இந்த குரூப்க்கு ஆன்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் இதில் போட்டு வச்சுருவேன். இந்த குரூப் எதுக்காக பண்ணுறேன்னா, லாஜிக்காக எல்லாத்தையும் குரூப் பண்ணி வைக்கிறேன். இவங்கெல்லாம் யார் யாருன்னு நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போ அவங்களுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது லைசன்ஸ் நான் கொடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஆக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு இந்த குரூப் யூஸ் ஆகும். ஸோ இப்போ குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டோட லீட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவேன்னா, லீட்ஸ் குவாலிட்டி அப்படின்னு ஒரு குரூப் போட்டு அங்கே அவங்கள எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு 3-4 பேர் ஆட் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஆக்சஸ் கொடுக்கணுன்னா இந்த குரூப்புக்கு போய் நான் ஆக்சஸ் கொடுத்தா போதும், இந்த குரூப்பில் இருக்க எல்லாத்துக்கும் அது அப்ளை ஆயிரும். அனலிஸ்ட் குரூப்புக்கும் போயிட்டு ஒரு ஒரு வகையான ஆக்சஸ் நான் கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு ஆயிரும். ஓகேங்களா? இப்போ லீட்ஸ்க்கு வந்து நான் என்னென்னா அட்மின் ஆக்சஸ்லாம் கொடுக்கணும். ஆனால் அனலிஸ்ட்டுக்கு வந்துட்டு எனக்கு பேசிக் லாகின் லாக் அவுட், அவங்க ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும், கிளிக்கபிள் ஆக்சஸ், அந்த மாதிரி ஆக்சஸ், ஜென்ரலான ஆக்சஸ் தான் கொடுக்கணும்னா இந்த குரூப்பில் கொண்டு போய் கொடுத்தா போதும். அதில் இந்த குரூப்பில் இருக்க எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். லீட்ஸ்க்கு வந்து நான் அட்மின் ஆக்சஸ் கொடுப்பேன். அந்த மாதிரி என்னோட ஆக்சஸை டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக நான் பிரித்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் டிராஃபிக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, அதை வந்து நான் பிரித்து ஓனர்ஷிப் எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் செக்யூரிட்டி குரூப்ஸ். ஓகேங்களா? ஆஃபீஸ் 365 குரூப்ஸில் வந்து அதுவும் கைண்ட் ஆஃப் குரூப்பிங் ஆஃப் லைசன்சஸ், குரூப்பிங் ஆஃப் ஆக்சஸ் தான். பட் இது என்னென்னா ஆஃபீஸ் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ குரூப்ஸ்னாலே உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போது குரூப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, லாஜிக்கல் மேப்பிங் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா? லாஜிக்காக எம்ப்ளாயீஸை தனித்தனி குரூப்பில் போட்டு வச்சுருப்போம் ஃபார் ஆர் ஈஸி மேனேஜ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்னு கூட சொல்லலாம். ஒரு ரிசோர்ஸ் கண்ட்ரோலுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேங்களா? இப்போ என்னென்னா, இப்போ எப்படி வந்து குரூப் க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இங்கேயும் ஓவர்வியூ பேஜ்லேயே எனக்கு குரூப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே போயிட்டு நியூ குரூப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆஃபீஸ் 365 குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, சேம் ப்ரொசீஜர் தான் ரெண்டுக்கும். ஜஸ்ட் நான் நேம் மட்டும்தான் இங்கே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் 365 ஆஃபீஸ் குரூப் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, லைசன்ஸ் குரூப் போட்டு ஒரு லொக்கேஷன் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே சும்மா நான் கொடுக்குற ஒரு ரேண்டம் நேம் தான். ஸோ இந்த குரூப்போட இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா
license@chennai அப்படின்னு சொல்லி வந்து என்னோட டொமைன் காமிச்சிடுது. ஸோ இன்கேஸ் அந்த குரூப்க்கு ஏதாச்சும் இமெயில் அனுப்பணும் என்ன பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். குரூப் டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து ஒரு டிஎல் அந்த மாதிரி போட்டுறேன். இப்போ இன்கேஸ் எனக்கு ஓனர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலாக ஓனர் யாருன்னா இந்த குரூப்பை யார் கிரியேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஓனர். ஓகேங்களா? மெம்பர் யாருன்னா அந்த குரூப்ல இருக்க யார் யாரெல்லாம் மெம்பர். இப்போ குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்னா அந்த குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பீப்புள் அனலிஸ்டோ லீடோ அவங்க தான் இதோட மெம்பர்ஸ். அப்படி தான் இந்த குரூப் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நான் செக்யூரிட்டி குரூப்க்கு என்ன நான் பேர் கொடுக்குறேன்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட், டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி கொடுக்குறேன். குரூப் டிஸ்கிரிப்ஷன் வந்து குவாலிட்டி டீம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அகெயின் இதுலேயுமே இந்த குரூப்புக்கு வந்து யார் ஓனர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணுவோம். யார் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க பேரையும் மெம்பர்ஸோட பேரையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நம்ம இந்த குரூப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள் ஆல்ரெடி என்கிட்ட 2 குரூப் இருந்துச்சு. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு 3 குரூப்பாக இருக்கும். ஓகேங்களா? இந்த குரூப்பில் வந்துட்டு நான் n நம்பர் ஆஃப் யூசர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி என்கிட்ட டெஸ்டிங், குவாலிட்டி, டெவலப்மெண்ட்டுன்னு இருக்காங்க. ஸோ டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா Office 365 குரூப். ஸோ Office 365 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆஃபீஸ் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற குரூப். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து இமெயில் அட்ரஸ் ஆட் ஆயிருக்கு. பட் இந்த குரூப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஜிக்காக ரிசோர்ஸஸை மேப் பண்ணுறதுக்காக வச்சுருக்க குரூப். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ்லாம் யாருக்கும் ஆட் ஆகல. ஓகேங்களா? இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். குரூப் டைப் Office 365 செக்யூரிட்டி குரூப்பா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ எப்படின்னா இப்போ வந்து நான் யூசர்ஸை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த யூசரை எப்படி குரூப்குள்ளே ஆட் பண்ணுறது இல்லை குரூப்புக்குள்ளே போயிட்டு யூசரை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த யூசருக்குள்ளே நான் போயிட்டேன். என்கிட்ட இவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த யூசர் அனி அப்படிங்கிற யூசரை நான் வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு குரூப்பில் ஆட் பண்ணணும்னா இங்கே குரூப்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே நன்னுன்னு காட்டும். ஸோ ஆட் மெம்பர்ஷிப் கிளிக் பண்ணிங்கன்னா என்கிட்ட இருக்க குரூப்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இந்த மாதிரி குரூப்பில் நான் அவரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு வே. இன்னொரு வே எப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா குரூப்ஸ்குள்ளே போயிடுறேன். ஸோ அகெயின் என்ட்ரு ஐடி தான் அதுக்குள்ளே போயிட்டு இங்கே குரூப்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே யார் யார் என்னென்ன இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஆல் குரூப்ஸ் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து டெவலப்மெண்ட் குரூப்குள்ளே மட்டும் பர்டிகுலராக ஒரு யூசர் ஆட் பண்ணணுன்னா இப்படி போயிட்டு மெம்பர்ஸை கிளிக் பண்ணி ஆட் மெம்பர்ஸ்ன்னு கொடுத்து இங்கே யார் இருக்காங்க, ஸோ அனியை வந்து நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ என்னோட ஓனர் இந்த குரூப்பை ரிக்வெஸ்ட் பண்ணவரை இல்லை என்னோட மேனேஜர் வந்து இங்கே விட்டு போயிட்டாரு அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ரிக்வெஸ்ட்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே போயிட்டு ஆட் ஓனர்னு கொடுத்துட்டு இவங்களை சூஸ் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஓனர் நேம் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஓனரை ரிமூவ் பண்ணோன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி ரிமூவ்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஓனர் வந்து ரிமூவ் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? இப்படி தான் ஒரு யூசரை குரூப்புக்குள்ளே ஆட் பண்ணுவோம். இதுக்கு 2 வழி இருக்குது. யூசர்ஸ்குள்ளே போயிட்டு எந்தெந்த குரூப்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தும் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா டேரெக்டாக குரூப்புக்குள்ளே போயிட்டும் யூசர்ஸை சர்ச் பண்ணி ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி தான் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுவோம். இப்படி தான் யூசர்ஸை ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ்ங்கிற டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மேனேஜ் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நான் காமிச்சது தான் எப்படி ஒரு யூசரோட கன்சோல்லேருந்து குரூப் ஆட் பண்ணுறது, குரூப்பில் இருக்கிற கன்சோல்லேருந்து யூசரை வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதா அந்த டாபிக். ஓகேங்களா? இப்போ இந்த குரூப்ஸ்லேயே இன்டெப்த்தாக ப்ராஜெக்ட்குள்ளே போகும்போது இப்போ வந்து இது வந்து Office 365 அண்ட் செக்யூரிட்டி குரூப்புன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன் ஜென்ரலாக சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த குரூப்லேயே இன்னும் 3 டைப்ஸ் இருக்குது. அந்த 3 டைப்ஸ் எதுக்கு கீழே வரும்னா இந்த செக்யூரிட்டி குரூப் கீழே வந்து ஒரு 3 டைப்ஸ் வரும். அந்த 3 டைப் என்னன்னா டைனமிக் குரூப், கிளவுட் குரூப், ஆன்-ப்ரெம் குரூப். ஓகேங்களா? ஸோ டைனமிக் குரூப்புங்கிறது ஒன்றும் இல்லை. நான் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு டேப் வந்திருக்கும், மேனேஜ்மெண்ட் அப்படி என்ன டெசிக்னேஷன் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் வந்திருக்கும். இப்போ டைனமிக் குரூப்னா என்னென்னா நான் குரூப் க்ரியேட் பண்ணும்போது அதாவது ஒரு யூசர் க்ரியேட் பண்ணும்போது நான் டிக்ளேர் பண்ணியிருப்பேன் இந்த யூசரோட டிபார்ட்மெண்ட் வந்து டெவலப்மெண்ட் இல்லை டெஸ்டிங்னு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப்புக்குள்ளே போய் ஆட் பண்ணிடு சர்டன் குரூப் லிஸ்ட்டு கொடுத்துருவேன். ஃபார் சே டொமைன் கண்ட்ரோலர் இல்லை சில அப்ளிகேஷன்ஸ் கேடு இல்லை சில விஷுவல் ஸ்டுடியோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த அப்ளிகேஷன்ஸோட லைசன்ஸ்
லைசன்ஸ் குரூப்பில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிடு when a user is onboarded with a designation or a department of so and so அப்படின்னு சொல்லுவேன். ஸோ என்னன்னா நம்ம போய் மேனுவல் ஆட் பண்ண வேணாம், அந்த கீவேர்டு பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக போய் அது அந்த குரூப்ஸ் எல்லாம் அந்த யூசருக்கு ஆட் ஆயிடும். அதுதான் டைனமிக் குரூப்பிங். ஓகேங்களா. கிளவுட் குரூப்பிங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பார்த்தது தான். ஸோ என்ட்ரா ஐடியில் நம்ம வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதை வந்து கிளவுட்லேயே மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த கிளவுட் குரூப்பிங். ஆன் ப்ரெம்ங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சில கம்பெனிஸ் வந்து கிளவுடுக்கு மூவ் ஆனாலுமே சில பேர் வந்து அவங்க ஆன் ப்ரெமஸில் அவங்க கம்பெனி சைட்டில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா பேஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. வாட் இஃப் கிளவுட் கோஸ் ஆஃப் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில், இல்லை இன்னுமே எனக்கு ஆன்ப்ரெம்லேயும் வேணும் க்ளவுட்லேயும் வேணும், ஒரு சேஃபர் சைடுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி ஆர் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் ஆன்ப்ரெம்லேயும் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், க்ளவுட்லேயும் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன்ப்ரெம்மில் நம்ம ஃபிசிக்கலாக நம்மக்கிட்ட ஒரு சர்வரில் நம்மளோட டைரக்டரியை மெயின்டைன் பண்ணி அந்த டைரக்டரிக்குள்ளே குரூப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி இதே ப்ராசஸ் தான். ஆனால் நம்மளோட ஃபிசிக்கல் சர்வரில் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுற குரூப்ஸ்க்கு பேர் தான் என்னென்னா ஆன்ப்ரெம் குரூப்ஸ். ஓகேங்களா. ஸோ டைனமிக் குரூப்புங்கன்னா ஒரு கீவேர்ட் வச்சு இப்போ நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லேயே இவங்களெல்லாம் ஆன்போர்ட் பண்ணுறேன்னா பை டிஃபால்ட்டாக இந்த 10 குரூப்புக்கு அவங்க ஆட் பண்ண நான் டிக்ளேர் பண்ணதான் டைனமிக் குரூப். க்ளவுட் குரூப்புங்கிறது என்னென்னா க்ளவுடில் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணி இப்போ பண்ணது நம்மளோடது க்ளவுட் குரூப். நான் க்ளவுடில் வந்துட்டு அதாவது என்ட்ரா ஐடியில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி யூசர்ஸ் ஆட் பண்ணுறது. ஆன்ப்ரெம் குரூப்னா என்னோட ஆன்ப்ரெம் சர்வர், என்னோட ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சர்வரில் டேட்டா பேஸ் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பேன். அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது தான். இந்த 3 குரூப்புமே அட் அ டைமாக யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இன்னும் சில ப்ராஜெக்ட்ஸில் தான் ஆன்ப்ரெம் சர்வர்லேயும் இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது ஓல்ட் ப்ராஜெக்ட்ஸில் தான் இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே க்ளவுட் குரூப்புக்கு தான் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் குரூப்ஸோட டைப்ஸு. குரூப்ஸை வந்து இப்படி தான் நம்ம பிரிக்கிறோம். இது வந்து என்னென்னா ரியல் டைமில் இதில் நிறைய ஒர்க் நமக்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு 1 or 2% ஆஃப் ஒர்க்கு தான் ஒரு க்ளவுட் அட்மின் இதில் எல்லாம் பார்ப்பாங்க. பட் நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு சின்ன டாப்பிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இன்கேஸ் நான் வந்து ஒரு க்ளவுட் அட்மின்னு சொல்லும்போது எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்கணும். நான் ஒர்க் பண்ணுறனோ இல்லையோ அந்த ஜாப் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ நாளைக்கு நம்ம லைசன்ஸ் அண்ட் இன்ட்ரா வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். பிகாஸ் லைசன்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா அதோட கண்டினியூஷனாக எனக்கு இன்னும் 2-3 டாபிக் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாளைக்கு அந்த டாபிக் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், கொஷின்ஸ் அண்ட் குவைரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க ஜிமெயில் அக்கௌண்ட்க்கு இமெயில் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்க்கு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. See you soon. Bye.